ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் ஒரு வீடியோ கூட மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாம் கேட்கலாம். இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை அருமையான ஒரு சிறுகதை. புத்தம் புது பூ பூத்தது அப்படிங்கிற ஒரு மனசுக்கு பிடித்த படித்ததில் பிடித்த ஒரு கதை. அதை தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். கேட்கலாமா? ஹாலில் அமர்ந்து ரீனாவை கொஞ்சிக் கொண்டிருந்த போது வாசலில் ஆள் அரவம் கேட்டது. கூடவே பெண்களின் கிசுகிசுப்பு. இது தாண்டி வனிதா வீடு, பாத்துக்க, எத்தனை பெருசா பங்களா மாதிரி இருக்குன்னு. வர யோசிப்பாதான், ஆனா வந்தா 300-400 ரூபா அன்பளிப்பு கொடுப்பா. அதான் அழைக்கலாம்னு வந்தேன். அட, இது சித்தி குரலாச்சே. வனிதா எழுவதற்காக ரீனாவை சோஃபாவில் கிடத்திய போது சித்தி மகள் சுந்தரியின் குரல் கேட்டது. வனிதாக்கா வந்தா அவங்கள வளையல் பாட விடுவீங்களா? நல்ல கதடி, எவ விடுவா? தத்து குழந்தையெல்லாம் குழந்தையாயிடுமா? வயிறு மலர்ந்தவங்க தான் என் மருமகளுக்கு வளையல் போடணும். வனிதாவை ஏதாச்சும் சொல்லி தட்டி கழிச்சிருவேன். வனிதாவுக்கு திக்கென்றது. பஸ்ஸர் ஒலித்தது. முகக்கலக்கத்தை மறைக்க வலிந்து புன்னகையை மலரவிட்டபடி கிரில் கேட்டை திறந்து ஒதுக்கினாள் வனிதா. வாங்க சித்தி. வா சுந்தரி. இதுதான் ரீனாவா? கேள்விப்பட்டோம் என்றபடியே உள்ளே வந்தாள் அவள். ஆமாங்க சித்தி, 8 மாசம் ஆச்சு. ஆனா நான் யாருக்கும் சொல்லல. நீ சொல்லாட்டி தெரியாமலையா போகும்? நீ தத்தெடுத்த 2ஆம் நாளே நம்ம சொந்த பந்தம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இப்பெல்லாம் மொபைல் போன்லயே பறக்குது நியூஸ். புன்னகைத்தபடி இருவருக்கும் குளிர்பானம் கொடுத்தாள் வனிதா. என் மருமக சித்ராவுக்கு நாளைக்கு வளைகாப்பு. சாயந்தரம் 4 மணிக்கு. உன்னை அழைக்கிறதுக்காக தான் வந்தேன். தவறாம வந்துரு என்ன என்றாள் சித்தி. கண்டிப்பா வரேன் சித்தி என்றாள் வனிதா. சரி வனிதா, நாங்க கிளம்புறோம். இன்னும் 4-5 வீட்டுக்கு போய் கூப்பிடணும். சித்தி வீட்டு வாசலில் வனிதாவின் கார் வந்து நின்றதுமே உள்ளே எல்லோரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து நக்கலாக சிரித்துக் கொண்டனர். ரீனாவை இடுப்பில் சுமந்தபடி வனிதா நுழைந்தாள். என்ன தைரியத்துல வர்ற பாத்தியா? ஒரு அனாதை குழந்தையை தூக்கிக்கிட்டு. யாரோ யாரிடமோ முணுமுணுத்தது வனிதாவுக்கும் கேட்டது. வா வனிதா, உன்னோட குழந்தையா? எப்ப பிறந்துச்சு? சொல்லவே இல்லையே நீ என்று தெரியாதது போல கேலி துணிக்க கேட்டது ஒரு அழுகிய மனம். வனிதாக்கா, உங்க வளைகாப்பு எப்ப நடந்துச்சு? எனக்கு சொல்லாம ஃபங்க்ஷன் நடத்திட்டீங்களே, பாத்தீங்களா? இது அடுத்தது. குழந்தை பிறந்தப்புறமோ அப்படியே கன்னி பொண்ணாட்டம் சிக்குன்னு இருக்கிய வனிதா. இது மற்றொரு திரிந்த மனம். தெரிந்தும் தன்னை துன்புறுத்த வேண்டும் என்பதற்காக தெரியாதது போல இவர்கள் வீசும் கணைகளுக்கு புன்னகையை மட்டுமே பதிலாக தந்துவிட்டு பெண்கள் மத்தியில் போய் அமர்ந்தாள் வனிதா. எல்லோருக்கும் ஸ்வீட்டும் குளிர்பானமும் வழங்கிய பின் நிகழ்ச்சி ஆரம்பமானது. முதல்ல நாத்தனாருங்கிற முறையில என்னோட மகள் சுந்தரி வளையல் போடுவா. அப்புறம் நான், அதுக்கப்புறம் சம்மந்தி அம்மா. அவங்க போட்டு முடிச்சதும் நான் கூப்பிட கூப்பிட மத்தவங்க எல்லாம் என்ன என்று பொதுவாக சொல்லிவிட்டு, சுந்தரி வா, நீ போய் ஆரம்பி என்றாள் சித்தி. முக்கிய மூவரும் வளையல் அணிவித்ததும் நீங்க வாங்க, நீங்க வாங்க என்று ஒவ்வொருத்தராய் அழைத்தாள் சித்தி. ஆயிற்று. ஏறத்தாழ எல்லோருமே வளையல் அணிவித்து விட்டனர். இனி வனிதா ஒருத்தி மட்டும்தான் பாக்கி. ஆனால் வனிதாவை சித்தி ஏறிட்டு கூட பார்க்கவில்லை. ஆரத்தி தட்டை ரெடி பண்ணுங்க என்று நிகழ்ச்சியை முடிப்பதற்கு அறிகுறியாக சித்தி குரல் கொடுத்ததுமே ரீனாவை தூக்கி கொண்டு அவசரமாக எழுந்தாள் வனிதா. அவள் வளையல் போடத்தான் எழுகிறாளோ என்று பயந்த சித்தி பதைபதைப்புடன் தடுத்தாள். உட்கார் வனிதா, உட்காரு. வளையல் அணிக்க சரியா போச்சு. இதுக்கு மேல சாஸ்திரப்படி போடக்கூடாது. தன் வழக்கமான புன்னகையை உதிர்த்த வனிதா, நான் வளையல் போட எந்திரிக்கலைங்க சித்தி. அன்பளிப்பை கொடுத்துட்டு கிளம்புனாம்னு எந்திரிச்சேன். வீட்டுல எனக்கு அவசர வேலை இருக்கு. சித்திக்கு முகத்தில் அடித்தார் போல இருந்தது. சங்கடத்துடன் நெளிந்தாள். வனிதா விற்றென சித்தியின் மருமகளிடம் போய் 500 ரூபாய் கொண்ட கவரை கொடுத்தாள். பின் கூடியிருந்த உறவினர்களிடம், இதுதான் ரீனா, 8 மாசத்துக்கு முன்னால தத்தெடுத்தோம். யாருக்கும் நாங்க சொல்லலைனாலும் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்றாள் வனிதா. உடனே கேலி புன்னகையும் நக்கல் சிரிப்பும் அங்கே எழுந்தது. அதாவது வயிறு அசலுக்கு மலரல, அதனால தத்து தூக்கிக்கிட்டு மலர்ந்தாப்புல வளைகாப்புக்கு வந்துட்ட என்று ஒரு பெருசு நஞ்சை உமிழ்ந்ததும் எல்லோரும் கடகட என சிரித்தனர். கேலி சிரிப்பை தன் புன்னகையால் அலட்சியம் செய்தபடி தொடர்ந்து கூறினாள் வனிதா. குழந்தைய எல்லோருக்கும் காட்டிட்டு போகலாம்னு தான் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். ரீனாவை தத்தெடுத்ததிலிருந்து எங்களுக்கு அதிர்ஷ்டம் கூறிய பீக்குது.
அவரோட கம்பெனியில அவரை மிகச்சிறந்த மார்க்கெட்டிங் மேனேஜர்னு பாராட்டி சம்பளத்தை 4 மடங்கு உயர்த்திட்டாங்க. எனக்கும் எதிர்பாராத பதவி உயர்வு கிடைச்சு சம்பளம் ரெட்டிப்பாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ஆபீஸ் பதவி உயர்வெல்லாம் தாண்டின ரொம்ப ரொம்ப பெரிய பதவி ஒண்ணு எனக்கு கிடைச்சிருக்கு. எங்க ரீனாவோட அதிர்ஷ்டத்தால தான் எனக்கு அது கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் தயக்கம் இல்லாம, தாழ்வு மனப்பான்மை இல்லாம தலை நிமிர்ந்து வந்து போகும்படியா கடவுள் எனக்கு கிருபை புரிஞ்சிட்டார். எல்லாம் எங்க ரீனா வந்த வேலைதான். இந்த வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு நீ எல்லோரும் வந்த மாதிரி இன்னும் 5 மாசத்துக்கு அப்புறம் நடக்க இருக்கிற என்னோட வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு வரணும். அந்த வீடே வெட்கத்தில் ஆழ்ந்து விட்டது. அவசர அவசரமாக, வனிதா வனிதா வா, நீயும் சித்ராவுக்கு வளையல் போடு, இன்னும் எண்ணிக்கை பாக்கி இருக்கு என்றாள் சித்தி கெஞ்சலாக. சாரி சித்தி, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன் என்று வாசலை நோக்கி நடந்தாள் வனிதா. கதவருகே சென்றவள் திரும்பி உறவினர்களிடம் புன்னகையுடன் சொன்னாள், வளைகாப்புல எண்ணிக்கையை எல்லாம் நான் பார்க்க போறதில்ல. வந்தவங்க எல்லோருமே எனக்கு வளையல் போடலாம். அவங்களோட வயிறு மலர்ந்திருந்தாலும் சரி, மலராட்டாலும் சரி, மனசு மலர்ந்திருந்தா போரும். புத்தம்புது பூ பூத்தது சிறுகதை முற்றும். இந்த கதை சம்பந்தப்பட்ட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.